வச்சிருக்கீங்க நீங்க? இல்ல 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 நான் அவன் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, அது அக்செப்டா பிளாக் ஆகுச்சு. என்னன்னு சரி அக்செப்ட் பண்ணி நான் அவன் போட்ட மெசேஜ் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அட்ரஸ் கேட்டு என்னடா பண்ண போறேன், எனக்குன்னு கிஃப்ட் அனுப்ப போறேன் அப்படின்னு. நான் வந்து டிடிஎஃப் பிடிப்பானு ப்ரோ, டிடிஎஃப் பிடிப்பானுவேன், ட்விட்டர்ல ஏதாவது போஸ்ட் போட்டோன்னு பிடிப்பானுவேன். இதைத்தான் இவனுக்கு கடைசி இருக்கலாம் போனானுவேன், வேற எதுவும் பண்ண அங்க மாட்டானுங்க. நடு ரோட்ல ஒருத்தனை வெட்டி கொல்றாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. நான் இதென்ன கிராபிக்ஸ்ல நான் எடுத்து பண்ண ஃபேக் வீடியோவா இது? நடந்த வீடியோவை எடுத்து போடுறாங்க, அவ்வளவுதான். அது பழசோ புதுசோ, சரி பழசா இருக்கட்டும். எல்லாம் அந்த போஸ்ட்ல வந்து இல்ல இது பழைய வீடியோ, டேக் ஆக்ஷன் இந்த போஸ்டுக்கு அப்படி இப்படி போடுறாங்க. சரி பழசோ புதுசோ, சரி இப்ப நான் அந்த வீடியோக்கு பதிலா இப்ப நான் தர்மபுரி வீடியோ எடுத்து நான் மாத்தி போடுறேன். இப்ப என்ன அதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட? நீங்க அந்த வீடியோ தர்மபுரி போடுறது இல்ல ப்ரோ, 2 நாளுக்கு நீங்க முன்னாடி அந்த தானே வீடியோ வந்துச்சு. போடக்குள்ள இப்ப தமிழக முதல்வர் என்ன பண்றாரு அது மாதிரி நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து ஆபாசமா பேசுறாங்க, அப்பது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானுவன், தரக்குறைவா பேசுறாங்க. அது மாதிரி விமர்சனம் கூட பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு ஆன்லைன் ஒன்று இருக்கு, டெமோக்ரஸின்னு எதுக்கு இருக்கு? இவங்க வந்து என்ன பிஜேபிக்கு எகென்ஸ்ட் என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க? இங்க கருத்து சுதந்திரம் இல்ல, இவங்க பேச விட மாட்டாங்க, பாசிசமா இருக்காங்க, பாசிச பாஜகன்னு சொல்றாங்கல்ல. அவனை விட பெரிய பாசிசமா நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுடைய ப்ரோ அமெரிக்காவில ட்ரம்ப் செருப்பு தூக்கி அடிப்பானு ப்ரோ, அது டெமோக்ரஸி ப்ரோ. அங்க வந்து அப்படியெல்லாம் தேவையில்லை, கேள்வி கேட்கறது, விமர்சனமே பண்ண முடியலைங்க. விமர்சனம் வைக்கிறது, கேள்வி கேட்கறது, அதையே வந்துட்டு இவனுக்கு வந்து அடக்குவானுங்க அப்படின்னு கேட்டு நினைக்கி இதை விட பெரிய பாசிசம் இது கேட்டா அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. கேள்வி கேட்கல, நீங்க அவதூறு பரப்புறீங்க. ஏங்க டெய்லி நடக்கிற கண்டெம்பரரி இஷ்யூஸை வந்துட்டு அட்ரஸ் பண்றது வந்து எப்படிங்க அவதூறு ஆகும்? அப்போ ஒட்டுமொத்த நியூஸ் சேனலும் தமிழக நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாருமே டிஎம்கேக்கு எதிராக அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்களா? அப்போ நானா ஒரு ஆட்டோக்காரரா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பேசுறா, ரஞ்சித்தோ சாம்போ கற்பனை பண்ணி பேசுறாங்களா? டெய்லி நியூஸ்ல வர்றதுதானே எடுத்து பேசுறோம். இல்ல நம்ம வந்து ஊபி மகாராஷ்டிரா அங்க நடந்த வீடியோ எடுத்து இங்க தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கோமா? என்ன இவங்க என்ன அதுல ஃபேக் இவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க? உங்க உங்க அரசுக்கு எகெயின்ஸ்டா நீங்க நடக்கிற தப்ப வந்து நாங்க எடுத்து காமிக்கிறது உங்களுக்கு பொறுத்துக்க முடியல. அது எப்படா நாங்க பண்ற தப்பு வந்து நீங்க எப்படி பேசலாம்? அந்த மணிப்பூர் இஷ்யூ வந்துச்சுல ப்ரோ, அந்த சேம் டைம் வந்து பிரேசில்ல ஒரு பொண்ணு கொன்னுட்டாங்க. அந்த வீடியோ எடுத்து ஊபிஸ்லாம் போட்டுட்டு இருந்தானுவன், நார்த் இந்தியாவில் எப்படி நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தானுவன். அது கமெண்ட்ல வந்து அது பிரேசில்ல நடந்ததுன்னு சொல்லி அப்புறம் வந்து எல்லாரும் போட்டாங்க. ஊபிஸ் எல்லாரும் எல்லாம் பண்ணத்தான். ஆனா அப்படி பார்த்தா உங்களை பார்த்தா அபியூஸ் பண்ணிருக்கானே. அவங்க சைடு ஐடிங் ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரோ, அவங்க பண்ற தப்பு எதுவுமே கண்டுக்க மாட்டானு, நம்ம பண்ற தப்பு மட்டும் தான் ஹைலைட் பண்ணி காட்டணும். அது ஆர்டி பண்றதுக்கு ஒரு கேங் இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்றதை விட ரஞ்சித், அவங்க ஆட்சியில இருக்காங்க, அதனால இன்னும் கொஞ்சம் தைரியமா செயல்படுறாங்க, அவ்வளவுதான். இந்த ஏடிஎம்கே பீரியட்ல ஏதாவது பார்த்தோம் அந்த மாதிரி ஏதாவது ஐடி நமக்கு இதா இருந்துச்சு? அப்ப வந்து நமக்கு இல்ல, ஊபிஸுக்கு இருந்துச்சு. இந்த இவனு இருக்கிறான்ல தும்மி வண்ணக்காவங்கள் பேஜ்லாம் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு ஐடியெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு சுத்தி இருந்த காலம் இருக்கு. ஏடிஎம்கே எப்போ டிஎம்கே எப்போ ஆச்சு வந்துச்சு, அப்புறம் தான் திருப்பி அவனுக்கு கம்பேக்கே கொடுத்தானு, ஐடியெல்லாம் திருப்பி ஓப்பன் பண்ணி. ஏடிஎம்கே பீரியட்ல அவனும் வாய் விட்டு தூத்திட்டு இருந்தானு தலைமறைவா. ப்ரோ அமீர் அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? அது உண்மையா என்ன சொல்றானே புரியல. ஒன்னும் புரியல. ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் இது கொடுக்கணும், வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. இன்னொன்னு வந்து விஜய் அழைத்தால் நான் ரெடி, தெரியல அவர் வேற ஓக்கலா சொன்ன ஸ்டேட்மெண்ட். ப்ரோ அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஊர்ல சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்கு, மத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணக்குள்ளன்னு ஒரு அதையும் பார்த்தேன். ஆமா ஆமா. உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர், அதுக்கு அவரு கரெக்டான கேண்டிடேட், அதெல்லாம் அவரோட உரிமை, சொல்லிட்டு போட்டோம், என்னமோ பண்ணிட்டோம். இந்த சட்டம் ஒழுங்கு வந்து சட்டம் ஒழுங்கு இதை எடப்பாடி ஆட்சியில வந்துட்டு சாத்தாங்குளம் இரட்டைப்படுகொலை நடக்கும்போது வந்துட்டு இது சொல்ல வேண்டியதானே. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது
ரொம்ப கம்மியா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? அப்புறம் முக்தார் கூட ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றான்னா, சீமான் இருந்து ஏன் விலைக்கு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, சீமான் பேசுறது அரசியலே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டான். சீமான் பேசுறதுலாம் அரசியலா அப்படின்னு. இப்போ வந்து சீமான் அழைச்சா நான் போறேங்கிறான். இது என்ன இதுன்னே புரியல எனக்கு. இதெல்லாம் இவங்க நேரம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவாங்க. அதே சேம் வந்து அனிதா இஷ்யூ அப்ப டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ரஞ்சித் வந்து அமைதிப்படுத்தி இருந்தானு. ரஞ்சித் பேசக்குள்ள அமைதியா பேசுங்க அப்படின்னு. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறானு. இது எந்த இதுன்னே கரெக்டா தெரியல. இல்ல இப்படி சட்டம் ஒழுங்கு வந்து மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளது பெட்டரா இருக்கு அப்படிலாம் நீ பேசுற அப்படின்னா, ஏடிஎம்கே ஆட்சியில வந்து எல்லா விதத்துலயும் தான் மற்ற ஸ்டேட்டை விட எல்லா இதுலயும் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்காக நீ ஏடிஎம்கே எகென்ஸ்டா நீ எந்த இதுவுமே பேசாம இருந்தியா? ராஜினாமா முதல்வர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. ம். எடப்பாடி வந்து அப்ப